அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது இலக்கிய தேறல் எனும் நூலில் இடம்பெற்ற கவிஞர்களது கற்பனை திறனையும் கூர்மையான நோக்கினையும் எடுத்து கூறும் காட்சியும் மாட்சியும் எனும் கட்டுரையை கேட்டு இன்புறுங்கள். கவிஞன் எப்பொழுதும் மற்றவர்களிலிருந்து சற்று வேறுபட்டவனாகவே காணப்படுகின்றான். கவிஞன் தான் காணும் காட்சிகளிலெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தத்தை காண்பதற்கே முயல்கின்றான், அல்லது காட்சிகள் எல்லாம் அவனுக்கு ஏதாவது அர்த்தங்களை சொல்லுவன போலவே இருக்கும். அதற்கு காரணம் அவனது நோக்கு கூர்மையாக இருப்பதும் சிந்தனை கற்பனை வளமுடையதாக இருப்பதும்தான் என்று சாதாரணமாக சொல்லலாம். கவிஞர்களின் தனிப்பாடல்களை பொறுத்தவரை ஒரு காட்சி அல்லது அனுபவம் அப்போதைய அவர்கள் மனநிலைக்கேற்ற பொருளோடு கவிதையாகின்றது. ஆனால் காவியங்களிலோ அல்லது வேறு வகை பிரபந்தங்களிலோ அவற்றின் தேவைக்கேற்ப அவர்களது சிந்தனையில் அர்த்தங்கள் தொனிக்கின்றன. புறநானூற்று காட்சிகள். உறையூர் ஏணிச்சேரி முடமோசியார் என்ற புலவர் வேள் ஆய் அண்டிரனை புகழ்ந்து பாடும் ஒரு பாடல் புறநானூற்றிலே வருகின்றது. இப்பாடல் ஒரு காட்சியை வியந்து அரசனை புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கின்றது. ஆய் அண்டிரனின் நாடு மலை சூழ்ந்த காட்டுப் பிரதேசம். அவனது நாட்டின் பெரும் செல்வம் யானைகளே. ஏராளமான யானைகள் அவனது காட்டிலே வசித்து வந்தன. அவனை புகழ்ந்து பாடிவரும் புலவர்களுக்கு பரிசிலாக யானைகளையும் அவன் கொடுப்பது வழக்கம். புலவர் முடமோசியார் காட்டு வழியிலே செல்லும் போது அங்கே ஏராளமான யானைகள் நிற்பதை காண்கின்றார். ஆய் அண்டிரனின் கொடை சிறப்பை நன்கு அறிந்தவரான அப்புலவருக்கு அந்த காட்சி ஒரு விசித்திரமான கற்பனையை உண்டு பண்ணுகின்றது. இந்த காடு வேள் ஆய் அண்டிரனிடம் சென்று அவனை புகழ்ந்து பாடித்தான் இத்தனை யானைகளை பரிசாகப் பெற்றதோ என்ற கற்பனைதான் அது. மலைக்கணம் சேக்கு மாமலை கிழவன் வளைப்பூங்கண்ணி வாய்வாள் அண்டிரன் குன்றம் பாடின கொல்லோ களிறுமிக உடைய இக்கவின்பெரு காடே. இயற்கையாக காட்டில் நிற்கும் யானை புலவரின் கற்பனையில் எப்படி ஒரு சிந்தனையை தூண்டியுள்ளது பாருங்கள். இதே போன்று புறநானூற்றிலே இன்னொரு காட்சி புலவர் கபிலரது கற்பனையில் வலம் பெறுகின்றது. பாரி வள்ளலின் உயிருக்குயிரான நண்பனாக இருந்தவர் கபிலர். பாரியை சூழ்ச்சியினால் வீழ்ச்சியுறச் செய்கின்றனர் முடியுடை மூவேந்தர். பாரி அரசாண்ட பரம்புமலை மூவேந்தரின் படையெடுப்பால் கைப்பற்றப்பட்டு பாரி மன்னனும் கொல்லப்படுகின்றான். பாரியின் பிள்ளைகளான அங்கவை சங்கவை என்ற இரு கன்னிகளையும் அழைத்து கொண்டு தப்பிச் செல்கிறார் கபிலர். பாரியின் பிரிவு தாங்காமல் வடக்கிருந்து உயிர் நீக்க கருதிய கபிலர் பாரியின் பிள்ளைகளின் திருமணத்துக்காக காத்திருந்தார். விச்சிக்கோ என்ற மன்னனுக்கு பாரியின் பிள்ளைகளை மணம் முடித்து வைப்பதற்காக அழைத்துச் சென்றார் கபிலர். அவர்களை அரசனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். கபிலர் அறிமுகப்படுத்தும் அழகு ரசிக்கத்தக்க கற்பனையாக அமைகின்றது. பாரி முல்லை கொடிக்கு தேரீந்த கொடை சிறப்பு அக்காலத்தில் பெரும் புகழாக கொள்ளப்பட்டது. தனது இராச்சியத்தில் ஒரு முல்லை கொடிகூட கொள்கொம்பின்றி ஆதரவின்றி அல்லல்படக்கூடாதே என்ற அரும் பெரும் நோக்கில் தான் ஊர்ந்து வந்த தேரை அந்த முல்லை கொடிக்கு ஆதரவாக கொள்கொம்பாக நிறுத்திவிட்டு கால்நடையாக பரம்புமலைக்கு வந்து சேர்ந்தான் பாரி. துயரை கண்டவுடனேயே துடைத்தெறியும் முயற்சியில் ஈடுபட்ட அவனது பரிவுணர்ச்சி மிகவும் போற்றத்தக்கதே. இயல்பாகவே தனக்குரிய கொழுகொம்பை தேடி படரும் முல்லைக்கொடியின் மேலேயே அரசனுக்கு இவ்வளவு கருணை, இரக்கம், அக்கறை, அனுதாபம் இருந்திருக்குமானால் அவனிலேயே தங்கியிருக்கின்ற குடிமக்களின் குறைகளை களைவதில் அவனது அக்கறை எப்படி இருந்திருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் சிறப்புடையது இந்த முல்லைக்கு தேரீந்த கொடை. விச்சிக்கோவிடம் கபிலர் கூறுகிறார், சாதாரணமாக எல்லா அரசர்களும்
தன்னை புகழ்ந்து பாடும் புலவர்களுக்குத்தான் பரிசு கொடுப்பார்கள். ஆனால் பாரியோ அதற்கு விதிவிலக்கானவன். தன்னை புகழ்ந்து பாடாத முல்லைக்கொடிக்கு கூட நெடுந்தேரை கொள்க என கொடுத்த பெருங்கொடையாளன். அவனது மக்களே இவர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார் புலவர் கபிலர். இவரே பூத்தலை அறாக புனைகொடி முல்லை நாத்தழும்பு இருப்ப பாடாதாயினும் கரங்குமணி நெடுந்தேர் கொள்கை எனக் கொடுத்த பரந்தோங்கு சிறப்பின் பாரி மகளிர். பாரி முல்லைக்கு தேரீந்ததை கபிலரின் கவியுள்ளம் காணும் கற்பனையே இது. தொடர்ந்து பூத்து கொண்டே இருக்கும் முல்லைக்கொடி பாரி மன்னனை புகழ்ந்து பாடவே இல்லை. அப்படி தன்னை பாடாத முல்லைக்கும் சுழல்கின்ற மணிகள் பூட்டிய உயரமான தேரை கொடுத்த சிறப்புடையவன் பாரி. இவர்கள் அவரின் மகளிரே. கபிலரின் கவியுள்ளம் கண்ட அற்புதமான கற்பனை அழகான பாடலாக இருக்கின்றது. உதிருகின்ற பிட்டு. பாலியாறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றிலே மீன்கள் ஆறோடும் திசைக்கு எதிர்த்திசையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சாதாரணமாக மீன்கள் எப்போதும் நீர் ஓடும் திசைக்கு எதிர்த்திசையில்தான் ஓடும். இந்த காட்சியை காணுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். தான் பாடத் தொடங்கியிருக்கும் கந்தபுராணத்தில் இந்த காட்சியை சேர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே பார்க்கின்றார். புராண கதைக்கேற்ப புராண கதைகளை உவமையாக்கி சொல்ல விரும்புகிறது அவரது மனம். வைகையாற்றிலே திருஞான சம்பந்தர் இட்ட ஏடு எதிரேறி சென்றது போல இருக்கின்றதாம் மீன்கள் எதிரேறும் காட்சி. பாண்டிய நாட்டிலே கூன்பாண்டிய மன்னனின் முன்னிலையில் சமண சமயத்தாரோடு அனல்வாதம் புனல்வாதம் நடாத்திய திருஞான சம்பந்தர் புனல்வாதமாக வாழ்க அந்தணர் எனத் தொடங்கும் தேவாரத்தை ஏட்டிலே எழுதி வைகை ஆற்றிலே இட அவ்வேடு எதிரேறி சென்றது. சமணரின் ஏடு ஆற்றோடு அள்ளுண்டு சென்றது. கூன் பாண்டியனின் கூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆயினான். இது திருஞான சம்பந்தரின் கதையில் வரும் நிகழ்ச்சி. கச்சியப்பருக்கு பாலியாற்றில் மீன்கள் எதிரேறி செல்வதை சொல்வதற்கு திருஞான சம்பந்தரின் கதை கிடைத்ததோடு திருப்தி ஏற்படவில்லை. வைகையாறு பற்றி சொல்லவும் ஆசை ஏற்படுகின்றது. அந்த வைகைதான் சிவபெருமான் மண் சுமந்து அணை கட்டிய பெருமை பெற்ற வைகை. அந்த கதையையும் சொல்லிவிடுகிறார் அழகாக. உதிர்கின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்ட மாநதியில் முதிரும் முத்தமிழ் விரகர்தம் ஏடென மொய்மீன் எதிர்புகுந்திடப் போவது பாலியாமாறு. மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கொண்டு போன 49 கோடி பொன்னையும் குருந்தமர நிழலிலே இருந்த குருவிடம் கொடுத்து அவருக்கு அடிமை பூண்டதும் பின்னால் குதிரைகள் பாண்டி நாட்டுக்கு வந்ததும் அன்றே இரவோடு இரவாக பரிகள் யாவும் நரிகளானதும் அதனால் கோபங்கொண்ட அடிமத்தன பாண்டியன் மாணிக்கவாசகரை தண்டித்ததும் இறைவன் தமது அடுத்த திருவிளையாடலை ஆற்றுவதற்காக வைகையை பெருக்கெடுக்கச் செய்ததும் மாணிக்கவாசகரின் கதையில் வரும் சம்பவங்களாகும். பெருகிய வைகையை அணைகட்ட பங்கு பிரிக்கப்பட்டது. கணவனோ பிள்ளையோ இல்லாத ஒரு நரை மூதாட்டிக்கு செம்மனச் செல்வி என அழைக்கப்பட்ட வந்திக்கும் பங்கு ஆண்டவனிடம் முறையிட்டால் கிழவி. இறைவனே கூலியாளாக கூடையும் மண்வெட்டியும் கொண்டு வந்தார். இது அறிந்த கதைதான். விட்டு ஜீவியம் செய்யும் அந்த கிழவியிடம் கூலியாளாக வந்தார் சிவபெருமான். கூலி பேசப்பட்டது. சிவபெருமானோ தனக்கு முற்கூலி வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்தார். கிழவிக்கோ வசதி இல்லை. ஆளை விட்டாலும் வேறு ஆள் கிடையாது. மகனே, இப்பொழுது வேண்டுமானால் இனிய பிட்டு தருகிறேன். சாப்பிட்டு விட்டு வைகைக்கரைக்கு அணைகட்டச் செல்லு. மாலையில் பிட்டுக்களை விட்டு பணம் தருகிறேன் என்று கூறினாள். கிழவியின் பேச்சுக்கு செவி சாய்த்த சிவபெருமான், தாயே, அப்படியாயின் ஒரு ஒப்பந்தம் செய்வோம். நீ பிட்டை அவி. உதிர்ந்து போகின்ற பிட்டுக்களை எல்லாம் எனக்கு சாப்பிடத் தந்துவிடு. உதிராத பிட்டுக்களை நீ விட்டு மாலையில் பணத்தை தா என்று கூறினார். குழலிலே அவிக்கும் பிட்டுத்தான் அது என்பது கவனிக்க வேண்டியது. சிவபெருமான் அணைகட்டச் சென்று விட்டார். கிழவி பிட்டு அவிக்கத் தொடங்கினார். அவித்த எல்லா பிட்டுக்களுமே உதிர்ந்து கொண்டே வந்ததாம். இதனால்தான் சிவபெருமானை பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் என்று சைவ சமயத்தவர்கள் அழைக்கின்றார்கள்.
பிட்டு விற்றால்தானே கூலி கொடுக்கலாம், பிட்டு உதிராமல் இருந்தால்தானே விற்கலாம். அதனால் பிட்டை மட்டும் சாப்பிட்டு கூலியின்றி மண் சுமந்து கொட்டியபடியால் இப்பெயர் வந்தது இறைவனுக்கு. இந்த கதையையும் சொல்ல வேண்டுமென்ற ஆசையினால் கச்சியப்பர் உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு ஒலி புனல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்டமா நதியில் என குறிப்பிடுகின்றார். பாலி ஆற்றிலே மீன் ஓடும் காட்சிக்கு கவிஞருக்கு எத்தனை விடயங்களை தோற்றுவித்து பாட வைத்திருக்கிறது பாருங்கள். வைகையும் கடலும். கடவுள் மாமுனிவர் பாடிய திருவாதவூரடிகள் புராணம் என்ற நூலில் இதே வைகையாறு இன்னொரு வகையில் சிறப்பாக பாடப்பட்டிருக்கின்றது. வைகையாறு முற்காலத்தில் ஒரு சிறு நதியாகவே இருந்திருக்கின்றது. வைகையின் நீர் பாண்டி நாட்டில் வயல்களுக்கே அதிகம் பயன்பட்டது. அதனால் இந்த வைகை மற்ற நதிகளைப் போல கடலிலே சென்று கலப்பதில்லை. குறைந்த அளவு நீரே ஓடுவதால் நீர் முழுவதும் விவசாயத்திற்கே பயன்பட்டு விடுகிறது. இந்நதி கடலில் சென்று கலக்காததற்கு இவைகளே காரணங்களாக இருக்க, கடவுள் மாமுனிவரோ தனது கற்பனையில் வேறொரு காரணத்தை கூறுகிறார். அவரது ஆத்மீக சிந்தனையில் மாற்றி வருகிறது அக்காட்சி. முக்கணன்னொரு 4 புயம் 5 முக முன்னோன் சொக்கன் அருள் நன்மை பெறு தொன்மை திகழ் நன்னாடு அக்கடுவிடத்தை அரனுக்கு அருள்வதென்றே மைக்கடலின் வைகளொளி வைகை வள நாடு. பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது அங்கே முதலில் ஆலகால விஷம் தோன்றியதும் அதனை சிவபெருமான் தாமே உண்டதும் உமாதேவியார் விஷத்தை வயிற்றினுள் செல்லவிடாது கழுத்தை பிடித்து நிறுத்தியதும் புராணக் கதை. கழுத்திலே விஷம் நீல நிறமாக தங்கியிருந்ததால் சிவபெருமானுக்கு திருநீலகண்டர் என்று பெயர். கண்டம் என்றால் கழுத்து. வைகையாற்றுக்கு கடல் மேல் தீராத கோபமாம். காரணம் என்னவெனில், கடல்தானே சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்தது. அத்தகைய கொடிய கடலுடன் தான் சென்று கலப்பதில்லை என்று விரதம் பூண்டு கடலுக்கு செல்வதில்லையாம் வைகையாறு. வைகை கடலுக்கு செல்லாததற்கு உண்மை காரணங்கள் வேறிருக்க, கடவுள் மாமுனிவர் கற்பிக்கும் காரணம் மிகவும் சுவை மிகுந்ததாகவே இருக்கின்றது. நெய் ஆகுதி. சேக்கிழார் சுவாமிகளுக்கு ஒரு இயற்கை காட்சி தென்படுகின்றது. வயற்குறையிலே உள்ள நீரிலே செந்தாமரை மலர்ந்திருக்கின்றது. நல்ல சிவந்த மலர் நெருப்பு போல காணப்படுகிறது அவரது கண்களுக்கு. வயல் வரம்பிலே மாமரங்கள் நிற்கின்றன. மாம்பழங்கள் பழுத்து கனிந்து சாறு ஒழுகுகின்றது. அந்த சாறு மா இலைகளில் பட்டு சொட்டு சொட்டாக சிந்துகின்றது. சிந்தன் துளிகள் நெருப்பு போல சிவந்த செந்தாமரை மலர்களிலே சிந்துகின்றன. சேக்கிழார் சுவாமிகளின் பக்தியுள்ளம் அந்த காட்சியைக் கண்டு பரவசம் அடைகின்றது. பாடல் பிறக்கின்றது. பரந்த விளைபயற் செய்ய பங்கயமாம் பொங்கெரியில் வரம்பில் வளர் தேமாவின் கனி கிழிந்த மது நறுனை நிரந்தரம் நீள் இலைக்கடையால் ஒழுகுதலால் நெடித் அவ்வூர் மரங்களும் ஆகுதி வேட்கும் தகையவன மணந்துளதால். நெருப்பிலே நெய்யூற்றி, அதாவது நெய் ஆகுதி சொரிந்து வேள்வி செய்வது போல தோன்றுகிறது சேக்கிழார் சுவாமிகளுக்கு இந்த காட்சி. செந்தாமரை மலர் என்னும் நெருப்பில் மாம்பழச்சாறாகிய நெய் மா இலையூடாக சிந்தப்படும் காட்சி கனிந்த பக்தியுள்ளம் மிக்க கவிஞருக்கு வேள்வியையே நினைவுபடுத்துகின்றது. கவிஞர்களின் கண்களில் காட்சிகள் தென்பட்டு அவை எத்தனை மாட்சிகளோடு கவிதைகளாகின்றன. கவிஞன் என்பவன் எப்பொழுதுமே ஒரு தனிப்பிறவிதான். நன்றி, வணக்கம்.